ஹலோ! ரமன் ரமா புப்போடு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது ஹெச்.சி. கண்ணா தொடர்வோம். பிரேமாவதி சொன்னாள், நான் 7 குழந்தைகளுக்கு தாய். எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் உள்ளது. அதனால் தியானம் செய்ய கொஞ்சம் நேரமே இருக்கிறது. எனக்கு எளிமையான மற்றும் எளிதான வழிகளை கொடுக்குமாறு பகவானை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பகவான் பிரேமாவதியை பார்த்து மிகுந்த இரக்கத்துடன் கூறினார், எல்லா அறிவும் சுயமாக இல்லாமல் இறுதியில் கைவிடப்பட வேண்டும். வீட்டு வேலையோ குழந்தைகளை கவனித்துக் கொள்வதோ ஒரு தடையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் நான் யார் என்பதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளபடி குறைந்தபட்சம் நான் நான் என்ற மனதளவில் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், நின்று இருந்தாலும் அல்லது நடந்தாலும் சரி, நான் என்பது கடவுளின் பெயர். இதுவே மந்திரங்களில் முதன்மையானதும் பெரியதும் ஆகும். ஓம் கூட அதற்கு பின்னால்தான், அதாவது இரண்டாவது. பிதாஜி உறுதியும் விடாமுயற்சியும் கொண்டவர். ஒருமுறை அவர் பகவான் முன்னிலையில் சாப்பாட்டு மண்டபத்தில் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் பகவானின் பிரசாதத்தை தன்னுடன் எடுத்து செல்ல வேண்டும் என்று அவருக்கு மிகவும் வலுவான ஆசை ஏற்பட்டது. அதற்கு பகவான் உணவு உண்ட இலையை சுமந்து செல்வதே சிறந்த வழி என்று நினைத்தார். சில இந்துக்கள் குரு சாப்பிட்டதில் எஞ்சியதை சாப்பிட்டால் அது ஆன்மாவை உயர்த்தும் என்று நம்பினார்கள். குறிப்பிட்ட நாளில் பகவான் சாப்பிட்ட வாழை இலை மிகவும் மென்மையாக இருந்தது. பகவானின் சாப்பிட்ட காலி இலையை திருடுவதை பார்க்க சாப்பாட்டு கூடத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பகவானை மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். அவர் பிரார்த்தனையில் கண்களை மூடி அவற்றை திறந்தபோது அவருக்கு ஆச்சரியமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. ஏனென்றால் சாப்பாட்டு அறையில் வேறு யாரும் அங்கு இல்லை. இருக்கையில் இருந்து குதித்து பகவானின் வெற்று இலையை எடுத்து மேல் துணிக்குள் சுற்றி கொண்டு மலையை நோக்கி விரைந்தார். ஒரு பெரிய பாறையின் பின்னால் அதை ஒளித்து கொண்டு அதில் ஒரு சிறிய துண்டை எடுத்து புனித பிரசாதமாக சாப்பிட்டார். நீண்ட இலையின் பாக்கியை கான்பூருக்கு எடுத்துச் செல்ல அவர் வைத்திருந்தார். தான் தங்கியிருந்த பொது விருந்தினர் மாளிகைக்கு திரும்பிய அவர் அதை நன்றாக பேக்கிங் செய்து பின் தனது சூட்கேஸில் அடிப்பகுதியில் மறைத்து வைத்தார். தன்னை யாரும் பார்க்காதபடி பார்த்து கொண்டார். அவருக்குள் உருவாகியிருந்த பதட்டத்தை போக்க அவர் ஊருக்கு சென்றார். மாலையில் அவர் ஆசிரமம் திரும்பியபோது அவரிடம் ஒரு விசாரணை காத்திருந்தது. திருடப்பட்ட இலை குறித்து சர்வ அதிகாரிக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் தடை செய்யப்பட்ட செயலை யார் செய்தார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தார். மதிய உணவு பரிமாறிய போஸ்ட் மாஸ்டர் ராஜா ஐயர் கடைசியாக டைனிங் ஹாலை விட்டு வெளியேறியது கண்ணாதான் என்று சின்னசுவாமிக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கண்ணா அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டார். அவர் பகவானிடம் மனதிற்குள் சண்டையிட ஆரம்பித்தார். ஐயோ பகவானே, இலையை மற்றவர்கள் கவனிக்காமல் திருட என் பிரார்த்தனையை கேட்டு எனக்கு உதவினீர்கள். இப்போது என்னை அம்பலப்படுத்த போகிறீர்களா? இது உங்கள் கிருபையா? என் திருட்டு செயலை எடுத்துச் செல்ல எனக்கு உதவுங்கள். சின்னசுவாமியிடம் என்னை வெளிக்காட்டி கொள்ளாததன் மூலம் அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். சின்னசுவாமி கண்ணனை வரவேற்று துணிச்சலான இலை திருடனின் ஆட்டோலியத்தை பற்றி கூறினார். கண்ணா அவருடன் ஒத்துக்கொண்டார். குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இது நடக்கக்கூடாது என்று பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டார். பகவானின் மண்டபத்திற்கு ஓடிச்சென்று வணங்கினார். பகவான் ஒரு குறும்பு
புன்னகையை அவருக்கு கொடுத்தார். இது கண்ணாவுக்கு பகவானின் கருணையின் உறுதியை குறிக்கிறது. எந்த பயமும் வேண்டாம், எல்லாம் சரியாகிவிட்டது. 1970களில் நடந்த இந்த சம்பவத்தை மிகவும் பயபக்தியுடன் என்னிடம் விவரித்த பிதாஜி, அந்த புனித பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அன்றே கன்பூருக்கு புறப்பட்டேன். என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அதில் ஒரு பங்கை கொடுத்தேன். என் குழந்தைகள் பகவானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள். அந்த பிரசாதத்தை நான் திருடுவதற்கு உதவியதற்காக நாம் ஒவ்வொருவரும் பகவானுக்கு ஆழ்ந்த நன்றிக்கடன் பட்டிருக்கிறோம் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இது ஸ்ரீ பகவானின் அருள் ஆகும். கான்பூரில் ஒரு நாள் 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பகவான் நோய்வாய்ப்பட்ட கடைசி நாட்களில் திடீரென்று பகவான் என்னை அழைக்கிறார் என்ற உணர்வுடன் எழுந்தேன். நான் என் மனைவியை எங்கள் குழந்தை மகளுடன் அழைத்து கொண்டு அருணாச்சலத்தை அடைந்தேன். நான் எதிரில் நின்றபோது பகவானே என்னை வரவேற்று புன்னகைத்து தன் உதவியாளரிடம் ஒரு வித்தியாசமான தோற்றத்தை கொடுத்தார். பின்னர் நான் உதவியாளரிடம் அதை பற்றி கேட்டேன். அவர் சொன்னார், இன்று காலை கான்பூர் கண்ணா இங்கே இருக்கிறாரா என்று பகவான் என்னிடம் கேட்டார். மேலும் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இன்று நான் என்னவாக இருக்கிறேன் என்பது முழுக்க முழுக்க பகவான் என் மீது வைத்த கவனத்தினால் தான். பகவான் தன் அருளை என் மீது பொழிகிறார் என்று பிதாஜி கண்ணீருடன் கூறினார். பகவான் உடலை கீழே இறக்கும்போது ஆசிரமத்தில் இருந்தாரா என்று கேட்டேன். ஆமாம், பகவான் என்னை தன் அருகில் இருக்கும்படி ஆசிர்வதித்தார். அந்த துரதிர்ஷ்டமான இரவில் அந்த நிகழ்வு நடந்து முடிந்தவுடன் பகவானின் உடல் புதிய மண்டபத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக வைக்கப்பட்டது. நான் ஒரு பெரிய மாலையை பெற ஊருக்கு ஓடினேன். என் எஜமானரின் உடலை மேல் என் மாலை இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். என் வாழ்நாள் முழுவதும் எனது காணிக்கை முதல் மற்றும் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் பழக்கம் எனக்கு இருந்தது. அந்த வெளிச்சத்தில் நான் நகரத்திலிருந்து மாலையை வாங்கி கொண்டு விரைந்தேன். உதவியாளரின் ஆலோசனைப்படி நான் அதை மரியாதையுடன் ஒரு மூலையில் வைத்தேன். எனக்கு அவர் அங்குதான் சுட்டிக்காட்டினார். மறுநாள் காலை மாலைகள் வழங்கப்படும்போது என்னுடையது தான் முதலில் இருக்கும் என்று உதவியாளர் உறுதியளித்தார். மறுநாள் காலை புதிய மண்டபத்திற்கு வந்தபோது நான் அதிர்ச்சியடைந்தேன். எனது மாலை மிகவும் கீழே இருந்தது. அதன் மேல் இதே போன்ற நிறைய பெரிய மாலைகள் குவிந்து கிடந்தன. நான் பகவானிடம், பகவானே, நீங்கள் எப்போதும் என் உள் பிரார்த்தனைகளை முழுமையாக நிறைவேற்றி உள்ளீர்கள். அடுத்த பகுதி தொடரும். நன்றி, வணக்கம். ரமன் ரமா பூ போட்டு